ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? ஆங்குலர் காம்போனன்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆங்குலரோட அ கிரியேட் பண்ண அப்ளிகேஷனோட பேசிக் ஃப்ளோஸ் வந்து நம்ம பார்த்தோம். என்னென்ன ஃபைல் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? என்னென்ன நெசசிட்டி இருக்கு அது யூஸ் பண்றனால? ஓகேங்களா? அந்த டீட்டெயில்டு ஃப்ளோஸ் வந்து நம்ம பார்த்தோம். அது பார்க்காதவங்க வந்து லாஸ்ட் வீடியோல போய் நீங்க வந்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட்டா வந்து காம்போனன்ட்ஸ வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா? எதுக்காண்டி காம்போனன்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுதான் வந்து ப்ராஜெக்ட் 2 தான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நியூ டெர்மினல் குடுத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் 2க்குள்ள வந்து நம்மளோட பாத் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து நான் ஏர்லியரா சொன்ன மாரியே வந்து நம்ம வந்து எம்ஜி சர்வ் குடுத்துட்டு -o குடுத்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரன் ஆயிடும். அந்த பாத்ல இருந்துட்டு நீங்க வந்து எம்ஜி சர்வ் குடுங்க. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா எரர் அடிக்கும். மறுபடியும் நீங்க அந்த சிடி குடுத்து ப்ராஜெக்ட் எந்த ஃபோல்டர் வேணுமோ அத குடுத்துட்டு நீங்க வந்து உள்ள போயிடுங்க. ஸோ ரன் ஆகட்டும். ரன் ஆகுறதுக்கு அப்புறம் வந்து ரன் ஆகுறதுக்கு முன்னாடி ஓகே ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணி வச்சு ஜஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் 2 அப்படின்றது இந்த ஏன்னா ஆப் டாட் காம்போனன்ட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு. ஸ்டாட்டிக்கா கிரியேட் பண்ணியிருந்தோம். அது வந்து நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு காம்போனன்ட் நமக்கு இப்ப கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு டூல் இருக்கு. ஓகேங்களா? ஐ மீன் டூல் இன் தி சென்ஸ் ஒரு கமாண்ட் இருக்கு. அது என்ன கமாண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஆங்குலர் கைடு எலமெண்ட்ஸ் போயிட்டு angular.io போனீங்கன்னா கூட ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டாக்குமெண்டேஷன் போயிடுங்க. டாக்குமெண்டேஷன் மேல வந்து சர்ச்லயே வந்து நீங்க வந்துட்டு CLI கமாண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, CLI ஓவர்வியூ அண்ட் கமெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுல போய் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸுமே இங்க இருக்கும். ஓகேங்களா? npm இன்ஸ்டால்ல இருந்து ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஒர்க் ஃப்ளோ என்னென்ன அ அ பேசிக் ஒர்க் ஃப்ளோஸோட கமெண்டா இருக்கட்டும், ஸோ என்ஜிசர்வ் ரன் பண்றக்கூடிய கமெண்டா இருக்கட்டும், எல்லாமே இங்க வந்து இருக்கும். ஓகேங்களா? பில்ட் பண்றதுக்கு எல்லா கமெண்டும் இங்க இருக்கும். ஸோ நமக்கு இப்ப தேவையான கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? CLI காம்போனன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த CLI காம்போனன்ட்க்கு வந்து இங்க பாருங்க ng ஜெனரேட்ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ng ஜெனரேட் அப்படின்னா வந்து ng ஜெனரேட்குள்ள வந்து ng ஜெனரேட்ன்றது காமன். ஓகேங்களா? ஈவன் வந்து ng ஜெனரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காம்போனன்ட் கிரியேட் பண்ணலாம், டைரக்டிவ்ஸ் கிரியேட் பண்ணலாம், சர்வீசஸ் கிரியேட் பண்ணலாம், நீங்க காட் கிரியேட் பண்ணலாம், இன்டர்செப்டர் கிரியேட் பண்ணலாம், எல்லாமே. ஐ மீன் இந்த லிஸ்ட் ஆஃப் ng ஜெனரேட்டோட லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் எல்லாமே இங்க பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. அதாவது வந்து ng ஜெனரேட்குள்ள வர லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா? லைப்ரரி, மாடியூல், பைப்ஸ், சர்வீசஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து நம்ம போகும்போது எதுக்கு சர்வீசஸ் யூஸ் பண்றாங்க அப்படிலாம் பார்க்கும்போது, எதுக்கு காட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ng ஜெனரேட்குள்ள வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம காம்போனன்ட் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து காம்போனன்ட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ காம்போனன்ட் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மேல பாருங்க. ng ஜெனரேட் காம்போனன்ட் இருக்கு. கீழ ng ஜெனரேட் சீன் இருக்கு. ஓகேங்களா? ஈவன் நீங்க காம்போனன்ட் ஃபுல்லா டைப் பண்ணலாம். இல்ல சின்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இங்க என்ன டைப் பண்றேன் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து ரன்லயே இருக்கட்டும். ஆஃப்கோர்ஸ் எப்பயுமே வந்து நீங்க வந்து சைட் பை சைடா வச்சுக்கோங்க. ஒரு ஃபைல் வந்து இங்க ரன்லயே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோடு பக்கத்துல வந்து ஒரு இது இருக்கு. ஸ்ப்ளிட் டெர்மினல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்ப்ளிட் டெர்மினல வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் டெர்மினல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சாரி. ஓகே. இங்க வந்து ஸ்ப்ளிட் டெர்மினல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்து பக்கத்திலேயே வந்து இன்னொரு டெர்மினல் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து சைடுல ரன் ஆயிட்டு தான் இருக்கும். நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இங்க வந்து நீங்க ஒரு காம்போனன்ட்டோ, சர்வீசஸோ நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ng ஜெனரேட்டுக்கு வந்து நீங்க ஜீன் மட்டும் கொடுத்துக்கோங்க. அங்க வந்து ஜெனரேட் ஃபுல் டேர்மா இருக்கு. நீங்க வந்து ஜீன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்க வந்து சி கொடுத்துட்டு, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் என்ன பண்ண போறீங்க அப்படின்றது நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஹெட்டர் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? இல்லைன்னா நான் டேஷ்போர்டு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் டேஷ்போர்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த காம்போனன்ட் வந்து கிரியேட் ஆகி போயிடும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இங்க பாருங்க. டேஷ்போர்ட் நான் கிரியேட் பண்ண காம்போனன்ட் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுல வந்து 4 ஃபைல் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 4 ஃபைல் ஜெனரேட் ஆயிருக்கு. ஒன்னு வந்து CSS, component.html, spec.ts, component.ts வந்து லோட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஐ மீன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க அப்டேட் ஒண்ணு ஆயிருக்கு. ஸோ அந்த அப்டேட் வந்து எதுல ஆயிருக்கு அப்படின்னா, ஆப் டாட் மாடியூல்ல வந்து அப்டேட் ஆயிருக்கு. அது ஏன் ஆப் டாட் மாடியூல்ல அப்படி என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க.
நான் வந்து லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, ஆப் டாட் மாடியூல்ல வந்து நம்ம வந்து என்னதான் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணாலுமே, ஐ மீன் என்ன காம்போனன்ட் கிரியேட் பண்ணாலும், சர்வீசஸ் கிரியேட் பண்ணாலும், இல்ல வந்து டைரக்டிவ்ஸ் எத நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா வந்து, நமக்கு வந்து இங்க வந்து நம்ம இப்ப ஆட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? காம்போனன்ட் கிரியேட் பண்ணேன். கிரியேட் ஆன உடனே வந்து டேஷ்போர்ட் டாட் காம்போனன்ட்டும் வந்து நமக்கு வந்து இங்க வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாரி மேல வந்து இம்போர்ட்டும் ஆயிடும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்ம டிக்ளரேஷன்ல வந்து காம்போனன்ட்டோட நேம் ஆட் ஆயிருக்கு. மீன்வைல் வந்து இம்போர்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க டிக்ளரேஷன் ஆட் பண்ணிட்டு, நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, மேல இம்போர்ட் பண்ணலன்னா எரர் அடிக்கும். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து வரல அப்படின்ற போது, இல்ல ஏதாவது டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க வரும்போது எரர் அடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, ரைட் சைடு வந்து ஒரு 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 ஐகான் மாரி ஒண்ணு வரும். அந்த ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆட் இம்போர்ட் குடுத்துருங்க. இல்ல அப்படின்னா, நீங்க மேனுவலா போய் இம்போர்ட் பண்ணிக்கங்க. என்ன அ காம்போனன்ட் நேமோ அத இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த மாடியூல்ஸோட ஆப் டாட் மாடியூலோட யூசேஜஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்ப அந்த டேஷ்போர்டோட காம்போனன்ட் சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த காம்போனன்ட்க்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாச்சும் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா வந்து, இந்த டேஷ்போர்ட் டாட் காம்போனன்ட் டிஎஸ்குள்ளேயே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க காமனா வர்றது வந்து, இப்ப வந்து எல்லா காம்போனன்ட்டுக்குமே ஒரே சிஎஸ்எஸ் தான் குடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் குள்ள நம்ம குடுக்கணும். இல்ல நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த செப்பரேட் காம்போனன்ட்ஸ்குள்ள வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து நீங்க டேஷ்போர்டோட காம்போனன்ட் சிஎஸ்எஸ்குள்ள வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கங்க அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஏதாவது செக் பண்ணி பார்க்க போறீங்கன்னா வந்து நீங்க வந்து நீங்க வந்து அது வந்து இமிடியேட்டா வந்து நீங்க போயிட்டு ஓகே நீங்க இங்க தான் ஒண்ணு குடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க டக்குனு போய் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஸ்டைல் டாட் குடுக்கும்போது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். நெறைய ஸ்டைல்ஸ் இருக்கும்போது, லைன் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும்போது, உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதனால வந்து செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாரி ஸ்பெக் டாட் டிஎஸ்எஸ். ஓகே. ஸோ அதே மாரி HTML. HTML வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து என்னென்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போறோம், என்னென்ன நம்ம வந்து அ ஸ்டைல்ஸ் ஐ மீன் அ நேவிகேஷனா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு 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 லிஸ்ட் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு டேப்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இந்த HTML தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் spec.tss ஓகேங்களா? ஸோ இந்த காம்போனன்ட்க்கு தேவையான அ டெஸ்டிங் வந்து நம்ம எழுத போறோம் அப்டின்னா வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 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 ஈவென்ட் பண்றோம். ஒரு ஈவென்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கிளிக் ஈவென்ட் போட்டுருக்கோம். அந்த கிளிக் ஈவென்ட்க்கு தேவையான ஒரு டெஸ்டிங் பண்ண போறோம் அப்டின்னா வந்து அதாவது ஐ மீன் இந்த dashboard.htmlல ஒரு கிளிக் ஈவென்ட் இருக்கு. அந்த கிளிக் ஈவென்ட்‌க்கா தேவையான ஒரு டெஸ்டிங் பண்ண போறோம் அப்டின்னா வந்து spec.ts வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டிஎஸ் ஃபைல், காம்போனன்ட் டிஎஸ் ஃபைல். இந்த காம்போனன்ட் டிஎஸ் ஃபைல் தான் வந்து இப்போ எல்லா ஒரு ஃபங்ஷனாலிட்டியா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு 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 ஈவென்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், எந்த ஒரு பேராமீட்டர் பாஸ் எதுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎஸ் ஃபைல்ல இருந்து தான் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டேஷ்போர்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன். இப்போ இங்க வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாரி, ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்மினல் இருக்கு. லெஃப்ட் சைடு ஒரு டெர்மினல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இத 2மே இருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேஜ் சேவ் பண்ணும்போது எனக்கு வந்து பேஜ் லோட் ஆகுது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் 2 அப்படின்ட்டு நம்ம வந்து வச்சிருக்கோம். app.comனு வச்சிருக்கோம். நம்ம வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து டேஷ்போர்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனா டேஷ்போர்ட்ல உண்டான இந்த அ டேஷ்போர்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி இங்க ஒண்ணு வச்சிருக்கோமே! ஆனா இங்க லோட் ஆகலையே! அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம். பட் வந்து இங்க அந்த டேஷ்போர்ட் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணல. ஏன்னா பிகாஸ் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாரி ஆப் மாடியூல் தான் ஐ மீன் ஆப் டாட் காம்போனன்ட் தான் ஸ்டார்ட்டிங் இனிஷியலைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் குடுக்குறோமோ, இல்ல ரவுட்டிங்க்கு என்னெல்லாம் வந்து அங்க பாஸ் பண்றோமோ, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு லோட் ஆகும். ஸோ அதனால வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆப் டேஷ்போர்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் ஹைஃபன் டேஷ்போர்ட வந்து நம்ம காப்பி பண்ணி ஐ மீன் செலக்டர் டெக்கரேட்டர்ல உள்ள செலக்டர காப்பி பண்ணி, ஓகே நம்ம அத எங்க குடுக்கலாம் அப்படின்னா, app.htmlல போயிட்டு, மேல போய் நீங்க வந்து இங்க குடுங்க. சரிங்களா? இப்ப நீங்க குடுக்குறோம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப என்ன நடக்கும்னா, இந்த டேஷ்போர்ட் ஒர்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டேஷ்போர்ட் டாட் காம்போனன்ட்குள்ள. ஸோ இங்க செலக்டர் நம்ம குடுத்தனால, ஸோ இப்ப வந்து நம்ம இங்க பாருங்களேன். அப்ப நம்ம இங்க டேஷ்போர்ட் டாட் காம்போனன்ட்ல இருக்க HTML நம்ம வந்து ஆப் டாட் காம்போனன்ட்குள்ள நம்ம வந்து அந்த செலக்டர் யூஸ் பண்ணி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ நம்ம ஆப் டாட் காம்போனன்ட்குள்ள தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் வந்து இங்க வந்து ஜஸ்ட் ஒரு p டேக்ல வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் நேமே குடுக்கலாம்.
ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் காம்பனண்ட்டு ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணிடும். இங்கே பாருங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் காம்பனண்ட், இது வந்து ஆப் டாட் காம்பனண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு டெஃபினேட் புரியுதா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஆப் டாட் காம்பனண்ட் தான் வந்து ரன் ஆகுது. ஆனால் வந்து நம்ம வந்து டேஷ்போர்டோட காம்பனண்ட் இன்ஸ்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அது வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம், ஸோ இங்கே HTML வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட்டாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ இன்னொரு காம்பனண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அது என்ன காம்பனண்ட் அப்படின்னா வந்து ஈவன் ngc டேஷ்போர்ட் 1 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு கமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கமெண்ட் இதுலேயே வந்துட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸு, ஆப்ஷன்ஸு, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம வந்து ஆக்சுவலி இப்போ நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்லைன் ஸ்டைல், இன்லைன் டெம்ப்ளேட் அண்ட் இன்லைன் ஸ்டைல் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்லைன் டெம்ப்ளேட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இன்லைன் டெம்ப்ளேட் நீங்கள் ஃபுல்லாகவும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அலைசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா -t இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த -t வந்து நீங்கள் டேரெக்டாக அவ்வளோ பெருசாக நீங்கள் கொடுக்க வேண்டாம். -t கொடுங்க. -t கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு இன்னொரு காம்பனண்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு காம்பனண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த காம்பனண்ட்ல வந்து பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ இந்த காம்பனண்ட் வந்து HTML இருக்குது, ஸ்பெக் இருக்குது, TS இருக்குது, CSS இருக்குது. பட் இந்த காம்பனண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா HTML கிடையாது. ஸோ ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே -t கொடுத்து அந்த அலைசிஸ் கொடுத்தனால வந்து அந்த இன்லைன் டெம்ப்ளேட் கொடுத்தனால நமக்கு TSSக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ நமக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இது இப்படியும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி T கொடுத்தாலுமே அந்த இன்லைன் டெம்ப்ளேட் கொடுத்தாலுமே ஜென்ரேட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த HTML போயிட்டு இந்த TSல போயிட்டு இந்த HTML தூக்கி விட்டுட்டு டெலிட் பண்ணிவிட்டு இந்த டேஷ்போர்டுக்குள்ளே HTML தூக்கிட்டு இந்த டேஷ்போர்டு காம்பனண்ட்குள்ள TSல போயிட்டு இங்கே வந்து URL இருக்குது பார்த்தீங்களா? இந்த URL எடுத்துட்டு ஓகே, ஸோ இந்த URL எடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த பேக் டிக் அப்படி பேக் டிக் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேக் டிக் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே எப்படி யூஸ் பண்ணிக்காங்களோ இந்த டிஎஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த டிஎஸ் யூஸ் பண்ணிக்கிறத நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் நீங்களும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் URL வச்சு போட்டிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வச்சு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் நம்ம. அதே மாதிரி இங்கே பாருங்க ஸ்டைல் URLs இருக்குது. ஸ்டைல் URLs வந்து நம்ம வந்து இந்த எதோட சிஎஸ்எஸ்ஸோ அது வந்து ரெஃபர் ஆயிருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து ஆப் டேஷ்போர்டு 1ஓட சிஎஸ்எஸ் வந்து இங்கே ரெஃபர் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து டேஷ்போர்டோடது இங்கே ரெஃபர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ரெஃபர் ஆயிருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காம்போனன்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்போனன்ட்ஸுக்கு தேவையான நாட் ஒன்லி காம்போனன்ட், நீங்கள் எந்த ஒரு ஜென்ரேட் நீங்கள் பண்ணாலுமே இப்போ வந்து டைரக்டிவாக இருக்கட்டும், கார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்டர்செப்டாக இருக்கட்டும், இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், எதை கிரியேட் பண்ணாலுமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சேஞ்ச் டிடெக்ஷனாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட், ஃப்ளாட்டு, இன்லைன் ஸ்டைல் எல்லாமே கொடுத்துருவாங்க. மாடல்ஸ் கொடுத்துருவாங்க. இன்லைன் ஸ்டைல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டைல் இருக்குது. ஸ்டைல் வராது. ஸ்டைல் வராமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யூஆர்எல் பதிலாக வந்து டேரெக்டாக அந்த ஸ்டைல் போட்டு பேக் டிக் கொடுத்து அந்த பேக் டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸோட எல்லா வேல்யூஸ் எல்லா சிஎஸ்எஸ்மே நீங்கள் அந்த ஸ்டைல்ஸ்குள்ளே எழுதுற மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து ஒரு சிஎஸ்எஸ் இல்லாமல் அங்கே நீங்கள் எழுதுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாடியூல்ஸ், ப்ரிஃபிக்ஸு, ஸோ எல்லாமே ஒரு யூசேஜ் வரும்போது நீங்கள் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இங்கே போய் டேரெக்டாக CLI கமெண்டில் செக் பண்ணி நீங்கள் வந்து இங்கேருந்து பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இன்னைக்கு இந்த காம்போனன்ட் டாபிக் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம வந்து காம்போனன்ட்லேருந்து நம்ம எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ளோஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த வீடியோஸை. எப்படி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக பேசணும், இல்லை ஸ்லோவாக உங்களுக்கு கன்டினியூ பண்ணாலும் சொல்லுங்கள். நான் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஓகே, ரொம்ப வந்து நான் ரொம்ப ரன் பண்ணேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்லோவாக போடணும்னா சொல்லுங்கள், ஸ்லோவாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஓகே
அவ்வளோதான் காம்போனன்ட்ஸ் இதை யோசிச்சுட்டு இருக்கேன். காம்போனன்ட்ஸ் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து காம்போனன்ட்ஸை பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 தான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுல. ஸோ நீங்கள் வந்துட்டு இது 2யுமே வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை பண்ணி பாருங்கள். ஏதாவது எரர் அடிச்சா அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்க. பாய். நீங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஆமாம். ஓகேங்க. வேறு ஒன்றும் இல்லை. பாய்.